ஓகே. இப்போ நீங்கள் அடுத்த குறிப்பு எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். புத்தரின் போதனைகள் அடங்கிய நூல் எது? சரியா? அது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. புத்தரின் போதனைகள் அடங்கிய நூல் எது? சரி, அப்ப திரிபீடகம். திரிபீடகத்தை நூலுருவாக்கம் செய்வித்த மன்னன். அடுத்து திரிபீடகம் நூலுருவாக்கம் செய்யப்பட்ட விகாரை எது? மாத்தளை அலை விகாரை. அடுத்து வளகம்பாகு மன்னன் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் இவ்வாறு அழைக்கப்பட்டது. சரியா? குயிக்கா எழுதிக் கொள்ளுங்க. நேற்றைய நாளின் தொடர்ச்சி குயிக்கா எழுதிக் கொள்ளுங்க. இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் புதன்கிழமையில படிச்சிட்டோம். சார் நான் போன கிளாஸ் வரல சார். ரெக்கார்டிங் போட்டேன், பார்க்க இல்லையா? இல்ல சார். இல்ல சார். ஏன் பார்க்க இல்ல? ஏன் பார்க்க இல்ல? வராட்டி போனால் ரெக்கார்டிங் பார்க்கணுமே வர்ணீஸ். என்ன சார் பார்க்கன்றது? நான் கிளாஸ் தொடங்கிட்டு கிளாஸ் முடிச்சு தான் சார் பார்க்கணும். ஆ சார் வாதுலன் முடிஞ்சு. ஓகே, வெரி குட். சார் நான் போன கிளாஸே ஒரே ஒரு கேள்வி எழுதிட்டேன் சார். ஆ வெரி குட், கெட்டிக்கார பிள்ளை. அப்படிதான் இருக்கணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சொல்லுங்க. ஏதாவது ஒர்க் கொடுத்தீங்களா? ஓ, இப்பதான் தந்திருக்கேன். 4, 5, 6, 7 இந்த கேள்வி எழுதிக்கணும். சார் அத்வசி முடிஞ்சது. பிள்ளைகள் மட்டையாக்கள் முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். சார் ஓகே, முடிஞ்ச ஆக்கள் அந்த 8வது கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. திரிபீடகம் நூலுருவாக்கம் பெற காரணம் யாது? சார் வாதுலன் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஓகே. திரிபீடகம் நூலுருவாக்கம் பெற காரணம் யாது?
சரியா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டீங்களா? ஆம் சார். கடைசி எழுதுறேன். ஆம் ஆ சார். கடைசி எழுதி கொள்ளுங்க பிள்ளை. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இப்பதான் வந்தேன். கொஞ்சம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைகள். ஓகே சரி நாஜில். ஓகே நாஜில் எப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். சரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க அதை. ஓகே சார், எடுத்தாச்சு. ஓகே சரி. ஓகே இந்த எழுதினாக்கள் அந்த கீழே உள்ள கேள்வி பாருங்க, அதை நாங்கள் படிச்சிட்டோம் பிள்ளைகள். அப்ப அவர் அதாவது பித்தராஜா என்று சொல்லி அழைக்கப்பட்டமைக்கான காரணம் என்னது? யார் பித்தராஜா என்று சொல்லி அழைக்கப்பட்டது? வலகம்பாகு மன்னன். ஏன் பித்தராஜா என்று சொல்லி அழைக்கப்பட்டார்? என்ன காரணம்? என்ன காரணம் ஏன் பித்தராஜா என்று அழைக்கப்பட்டார்? தனது சகோதரனான கல்லாடனாக இறந்து போனதுக்கு பிறகு அவனுடைய மகனை தந்தைக்குரிய அன்போடு பராமரித்து வளர்த்து வந்தார் என்று படிச்சதா இல்லையா அன்றைக்கு நாங்கள்? படிச்சேன் சார், மறந்து. அதனாலதானே அவரை அழைக்கப்பட்டார் பித்தராஜ, பித்த மகாராஜ, பித்தராஜா என்ற பெயர்னாலும் அழைக்கப்பட்டார் என்று. சார் யாருன்னு ஞாபகம் இருக்கு, ஆனா இப்படி அழைக்கப்பட்டேன்னு மறந்து போச்சு. ஆம். சரிண்ணா. சரி சரி இப்ப இனி ஞாபகம் இருக்கணும். சரி குயிக்கா எழுதிக்கொள்ளுங்க. எழுதி முடிஞ்சு சார். பிள்ளைகள் மற்ற எழுதி முடிஞ்சா? இல்ல சார், வாதுல எழுதி மற்ற முடிஞ்சு எழுதி முடிஞ்சா? மற்ற எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், குயிக்கா எழுதி கொள்ளுங்களா. சார். நான் எழுதிட்டேன். ஓகே சார். பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? பிள்ளைகள் அப்போ இந்த விடயங்களை எழுதிட்டேன். பிள்ளைகள் இதை கேளுங்க. இன்னொரு விஷயம் இதை கேளுங்க பிள்ளைகள். இப்ப அந்த மேல் வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு இப்படி எல்லாம் கேள்வி வரும் பிள்ளைகள். ஆனா இதெல்லாம் நாங்க கிரேட் 6ல படிச்ச விஷயம் தானே, இது நமக்கு தேவையில்லை தானேன்னு சொல்லி படிக்காமல் எதுவும் விட்டுறாங்க பிள்ளைகள். பிறகு கல்வி அப்போ கேட்பாங்க, பலகம்பாக மன்னன் தனது மனைவியை பகைவர்கள் கையில் சிக்கிய இடத்தில் கட்டிய விகாரை கேட்பாங்க. அப்ப சோமாராம விகாரையை கட்டியதற்கு காரணம் என்னது? ஏன் சோமாராம் விகாரை வலகம்பாக மன்னன் ஏன் கட்டினார்? தனது மனைவிக்கு ஏன் விகாரை கட்டினார்? மனைவி பகைவர்கள் கையில் சிக்கிய இடத்தில். மனைவி பகைவர்கள் கையில் சிக்கிற இடத்திலா? அதான் சோமாராம விகாரை கட்டப்பட்டதுக்கான காரணம் நான் அன்றைக்கு சொல்லி தந்தது. என்ன காரணம் பாப்போம், யாரு ஒரு பிள்ளை சொல்றது பாப்போம். நான் சொல்றதே இல்லை விட நான் சொன்னேன். அதாவது இந்த சோமாராம தனது மனைவிக்கு இந்த விகாரை இவர் ஏன் கட்டினார் என்று சொல்லி நான் சொன்னேன். மனைவி தனக்கு பெரியதொரு தியாகத்தை செய்தார்.
என்ன மன்னனை காப்பாத்தணும்காக வேண்டி அவங்க சண்டை போட போனாங்க. மன்னனை வந்து பாத்தீங்கன்னா மன்னன் உயிரை பாதுகாப்ப அவ ஒரு இடத்துல சொல்றாவா இல்லையா? மன்னா நீங்க போயிட்டு உங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாட்டு மக்களுக்கு வந்து உங்களை நீங்க தேவை. சரியா? அப்ப நான் இந்த பகைவர்களை அதாவது சமாளித்து கொண்டு நீங்க போய் ஓடி ஒளிஞ்சிருங்கன்னு சொல்றாவா இல்லையா? அப்ப தண்ட உயிரை கூட துச்சமாக நினைத்து அதாவது வலகம்பாகும் என்ற உயிரை வந்து பேணி பாதுகாத்ததால்தான் அந்த நன்றி மறக்காமல் தனது மனைவிக்கு வந்து தனது மனைவி ஒரு வீர பெண்ணாக கருதி அந்த இடத்துல சோமாராம விகாரே கற்றார். சரியா? ஓகே. அப்ப எல்லா விடயங்களும் மறந்து மறந்து போகுது. அந்த வலகம்பாக மன்னன் கதை விளங்கலையா பிள்ளைகள் உங்களுக்கு? அரவாசி விலங்கு அரவாசி விலங்கு இல்ல. எப்படி கதை அன்றைக்கே சொன்னது கேட்டன், அதாவது என்ன விலங்கினதான்னு கேட்டது எல்லாட்டையும். சரி, அடுத்து பாருங்க பிள்ளைகள். அடுத்த அடுத்த கால் எழுதி கொள்ளுங்க. வலகம்பாகு மன்னனின் முக்கிய பணிகள் எவை? சரியா? வலகம்பாகு மன்னனின் முக்கிய பணிகள் எவை? சரி, அப்ப எழுதி கொள்ளுங்க. வலகம்பாகு மன்னனின் முக்கிய பணிகள் எவை? வாகுடன் முடிஞ்சு. பிள்ளைகள் அடுத்த குறிப்பை எழுதி கொள்ளுங்க. அபயகிரி விகாரையின் உயரம் விட்டம் எவ்வளவு? சார் எக்ஸாம்ல அபயகிரி விகாரியின் உயரம் விட்டம்லாம் கேட்பாங்களா? பார்ட் 1க்கு கேட்பாங்களா? சார் எனக்கு சார் சொல்லுங்க. என்னடா சார் ஏன் சார் அபயகிரிவிகாரையோட உயரம் முதலில் இருந்தோட குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 100 ஏன் சார் அபயகிரி விகாட இந்த உயரம் அதாவது நீங்கள் கேக்குறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அந்த உயரம் பிள்ளைகள் மத்தியாக்கள் மைக்க மீட் பண்ணுங்க. அதாவது நீங்க கேக்குறீங்க அந்த அபயகிரி விகாரையின் உயரம் வந்து ஏன் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி கேக்குறீங்க, அப்படித்தானே? அபயகிரி விகாரையின் உயரம் ஏன் குறைஞ்சிருக்கட்டு?
அபேகிரி விகாரையின் உயரம் வந்து குறைஞ்சது காரணம் மிக நீண்ட காலமாக அது இப்ப இயற்கையின் சீற்றம் இருக்குதானே பிள்ளை. இப்ப மழை வெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது பாதிக்கப்படுறதால பாத்தீங்கன்னா அதாவது ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு அதன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பிற்பட்ட கால பதில வந்து குறைஞ்சிருக்குது. தற்போதைய கால பதில அதன் உயரம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கோபுரம் பாருங்க அந்த மேல் தண்டு சரியா, அதாவது அந்த அதன் அமைப்புல பாத்தீங்கன்னா அதன் உயரம் வந்து குறைஞ்சிருக்கு. சார் அத்வசி முடிச்சிட்டேன். ஓகே சரி. இப்ப நாங்க போகல பாட அழகுக்கு போவோமா? இப்ப நாங்க பாட அழகுக்கு போவோம். ஓகே பிள்ளை பரவாயில்லை. இந்த குறிப்புகளையும் அதாவது எழுதி கொள்ளுங்க சரியா. இப்ப நாங்கள் அதுக்குள்ளால வைத்து பார்ப்போம் சரியா. அப்ப பாருங்க பிள்ளைகள் என்னன்னு கேட்டா, அப்போ அபேகிரி விகாரை அப்ப அமைக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் வலகம்பாகு மன்னன். வலகம்பாகு மன்னனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சரியா, வலகம்பாகு மன்னனுக்கு பிறகு அதாவது லம்பகர்ண வம்சத்தினர் வந்து ஆட்சிக்கு வந்த போது லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த முதலாம் கஜப்பாகு மன்னன் காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த அபேகிரி விகாரை மேலும் அழகுபடுத்தி அதுக்கு 4 வாயில்களை வந்து அமைத்தான். சரி, அபேகிரி விகாரைக்கு 4 வாயில்களை அமைத்தார். இந்த 4 வாயில்கள் அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்னது? ஏன் 4 திசைகளை 4 வாயில்கள் அமைக்கப்பட்டது? ஏனென்றா முடிச்சு எதிரிகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு 4 வாசல்களை அமைத்தார்களா? சார் இல்லையே, வாசல்கள் 4 திசையிலேயும் 4 வாயில்கள் அமைக்கப்பட்டதுக்கு என்ன காரணமோ? விகாரைக்கு 4 வாயில்கள் அமைக்க ஒவ்வொரு இடத்திலும் இருந்து மக்கள் வாரத்துக்கு. என்னது 4 திசைகளிலும் Sorry உள்ள sir, கிராமங்களில் சார் இருக்கக்கூடிய 4 திசைகளில் இருந்து எல்லா வகையான மக்கள்களும் 4 திசைகளிலும் இருந்து அதாவது கிராமங்களை சேர்ந்த 4 திசையிலும் உள்ள கிராமங்களை சேர்ந்த மக்கள் மக்கள் வருவதற்கு வர்றதுக்காக தான் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் அதாவது 4 வயல்கள் 4 அமைத்தாங்க. திசைகளில் 4 வாயில்களை அமைத்தாங்க. சரியா, விளக்கமா? அப்ப ஆம் சார். 4 வாயில்களிலும் அதாவது வாகல் கடவினை அமைத்த மன்னன் வந்து கனிஷ்ட திச மன்னன். அது வாகல் கடைன்னு சொல்றதை நான் காட்டுறேன் சரியா. அதாவது என்னன்னு கேட்டா வாகல் கடைன்னு சொல்ல அதை கொஞ்சம் அழகுபடுத்தி கொஞ்சம் அந்த வாயில்களை அழகுபடுத்தி டிசைன் படுத்தி அமைத்த மன்னன். சரி, அப்ப இது எல்லாரும் எழுதி கொள்ளுங்களேன். இப்ப நாங்கள் பார்ப்போம் வாகல். எழுதிட்டேன் வாகுறேன். ஓ, எல்லாரும் எழுதிட்டீங்களா? அப்போ எல்லாரும் எழுதியாச்சோ? ஆம் சார். ஓகே சரி. பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த பாருங்க படம் பண்ணி பிள்ளைகள். காட்டுனீங்க. ஓ, இல்ல இந்த வாயில்கள் பாருங்க. இந்த வாயில்கள் தான் இது ஒரு திசைக்குரிய வாயில். பாருங்க இந்த வாயில்கள் 2 பக்கம் பாத்தீங்கன்னா வாகல் கடை அமைச்சிருக்கு பாருங்க. இந்த வெள்ளை நிறத்துல அழகாக அமைச்சிருக்கிறாங்க வாகல் கடை. இதுதான் நாங்க சொல்லுவோம் வாகல் கடைன்னு சொல்லி. 2 பக்கம் அமைச்சிருக்குது. அந்த அடுத்த பக்கம் வந்து அந்த தூணோட நிக்கிறபடியால் அது தெரியல பிள்ளைகள். அப்படியாக 4 திசைகளிலும் பாத்தீங்கன்னா அதாவது வாயில்கள். அப்ப வாயில் அமைத்த மன்னன் யார்? 4 திசைகளிலும் வாயில் அமைத்த மன்னன் யார்? முதலாம் கஜபாகு மன்னன். ஓகே, வாகல் கடை அமைத்த மன்னன். ஓ, வாகல் கடை அமைத்த மன்னன் கனிட்ட திச மன்னன். ஓகே சார் சரி. கஜபாகு இல்லாம முதலாம் கஜபாகுன்னு சொல்ல வேணாம். ஓ, முதலாம் கஜபாகன்னு சொல்லி சொல்லுங்க பிள்ளைகள் சரியா. அதாவது பாத்தீங்கன்னா அப்ப 4 வாயில்களை அமைத்தது வந்து முதலாம் கஜபாகு மன்னன் சரியா. அதே போல கனிட்ட திசை மன்னனால தோபியின் 4 திசைகளிலும் வாகல் கடை வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்டது.
சரியா? அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ வலகம்பாகும் என்கின்ற சேவைகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு பிள்ளைகள். அதில் எழுதியிருக்கிறோம். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாட்டை மீட்டமை அவனுடைய ஒரு சேவைகள்ல உண்டு. அடுத்தது அபேகிரி விகாரையை அமைத்தமை அவனுடைய சேவை. அடுத்தது திருப்பீடகத்தை நூல் வடிவில் எழுதுவித்தமை அவனது சேவை. அடுத்த பிரிவினாக்களை அமைத்தமை அவனது சேவை. பிக்குமாருக்கு கற்குகைகளை தானமாக வழங்கியமை அவனது சேவை. சோமாராம விகாரையை அமைத்தமை அவனது சேவை. அப்ப இந்த எல்லா அவனது எதிரிகளையும் வந்து மிளகு நண்பர் மிளகு தன நாட்டில் உள்ள மக்கள் மாதிரி மதித்தது. இல்ல அது வந்து அவனுடைய சேவையாக வராது. சரியா பிள்ளைகள்? அதாவது அது வந்து அவனுடைய சேவையாக வராது. சரியா? சார் எதிரிகளை அது வந்து அவர குணமா வரும். குணங்களுக்குள்ள வரும். பண்புகளுக்குள்ள வரும். இப்ப சேவை என்று சொன்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய. அப்ப எதிரிகளை நண்பனா மதித்தது மூலம் மக்களுக்கு பயன் இருக்கா? சரியா? அதாவது மக்களுக்கு பயன் இருக்கும். எதிரிகள் வந்து அவங்களோட நாட்டை தாக்க மாட்டாங்க. அப்ப விலங்க இல்ல அவர நாட்டை அப்ப தாக்க மாட்டாங்க அது தானே. எப்படி இப்போ வலகம்பாக மன்னன் இப்ப எதிரிகளை வந்து நண்பர் போல மதித்ததால அவரை வந்து தாக்காம இருந்தாங்களா? தாக்கி சார் கொண்டு ஓ சரி. இதுல பிள்ளைகள் நாங்கள் எதிரிகள் நண்பர்களா மதித்தா அவங்க தான் நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தானே சார். இப்ப பக்கத்து நாட்டாக்கள் எதிரிகளா இருந்து அவங்கள மதிச்சு அவங்க தான் நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. பிள்ளைகள் எதிரிகள் வந்து சரியா நண்பர் மாதிரி மதித்தா பிள்ளைகள் என்ன நடக்கும்னு கேட்டா அவங்க வந்து நம்ம நாட்டையும் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. இவன் ஒரு இளிச்சவாயன் போல நாங்கள் வந்து பாரு இவ்வளவு எதிர்த்து கொண்டு நிக்கிறோம், இவன் வந்து நம்மளை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ட்டு. நடைமுறை வாழ்க்கையிலும் அப்படித்தான். சரி, அதனாலதான் நல்ல நண்பர்களை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே பிள்ளைகள் பாருங்க, வலகமாக மன்னின்ற சேவைகள் நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். அதுல இல்லாத விடயம் இதுல ஏதாவது எழுதியிருக்கிறோமா? அதுல இல்லாத விடயம் இதுல ஏதானே எழுதியிருக்கிறோமா? பாருங்க. எல்லாம் எழுதியிருக்கிறோமா? இல்ல இருக்க 6 விடயங்களும் அதுல எழுதியிருக்கிறோமா பிள்ளைகள்? இல்ல சார். எங்க எது எழுதல? அப்போ எது எழுதல பிள்ளை? எந்த விடயம் எழுதல? பாருங்க, ஆக்கிரமிப்பாளர்களிடமே நாட்டை மீட்டமை, அபேகிரி விகாரை அமைத்தமை, திருவிடகத்தை நூல் வடிவில் எழுதித்தமை, பிரிவினாக்களை அமைத்தமை, பிக்குமார்களுக்கு கட்குகைகளை தானமாக வழங்கியமை, சோமாராம விகாரை அமைத்தமை, இதெல்லாம் எழுதியிருக்கிறோமா? வலகம்பாக்கு பன்னெண்டு சேவைகள் எழுதினது தானே பிள்ளைகள்? இல்ல சார். எழுதி இல்லையா வலகம்பாக்கு பன்னெண்டு சேவைகள்? சார் எழுதினோம் தானே பிள்ளைகள்? எங்க இருக்கிறோம் அத்தசி? எழுதினது தானே பிள்ளைகள் வலகம்பாக்கு பன்னெண்டு சேவைகள்? வழக்கம்பாகும் மன்னன் முக்கிய பணிகள். பணிகள் பணியாளர் சேவைகள். சார். பணிகள் சேவைகள் எல்லாம் உண்டு பிள்ளைகள். வலகம்பாகும் என்ற பணிகள் சேவைகள் எல்லாம் உண்டா? சரியா? பணிகள் ஓகே சார். என்ற சேவைகள் பணியாளர் எல்லாம் சார். உண்டு பிள்ளைகள். சரியா? இப்ப ஓகேயா? சரியா? இப்ப எத்தனை ஓம் படிகள் சார். எழுதியிருக்கிறோம் அதுல? அதுல எத்தனை படிகள் எழுதியிருக்கிறோம்? குயிக்கா பாருங்க. 4 சார். 4 பணிகள் எழுதியிருக்கிறோம். இதுல இல்லாத பார்த்து ஓம் கதையை சார். சொல்லுங்க. அப்ப என்னென்ன எழுதியிருக்க ஒரு ஆள் வாசிங்க. அதை வாசிங்க பிள்ளைகள் 4 பணிகளை. அபயகிரி விகாரையை கட்டியமை, ம் திரிபீடகத்தை நூலுருவாக்கம் செய்தமை, ம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து நாட்டை மீட்டமை, ம் பிறவெனாக்களை அமைத்தமை. சரி. அடுத்து பாருங்க, அடுத்து எழுதி கொள்ளுங்க. பிக்குமாருக்கு கற்குகைகளை தானமாக வழங்கியமை, சோமாராம விகாரை அமைத்தமை. எழுதி கொள்ளுங்க அது. எழுத இடம் இல்லையா அப்போ? இல்ல சார். சரி பரவாயில்ல. அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அப்போ இடம் இருக்கிறாக்கள் எழுதி கொள்ளுங்க, இடம் இல்லாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்களா? சார் என்ன சார் சொன்னீங்க? பிக்குமார்களுக்கு கற்குகைகளை தானமாக வழங்கியமை, சோமாராமை விகாரையை அமைத்தமை. தானமாக
வாகனம் எழுதிட்டேன். சார் அப்ப ஓகே சொல்லிட்டேன். ஓகே சரி பிள்ளைகள், அப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோமா? சரி, அப்போ இந்த வலகம்பாகம் மன்னன் பற்றியும் அப்போ நிறைய, அதாவது நாங்கள் வந்து வலகம்பாகம் என்னென்ற பற்றியும் நிறைய விடயங்கள் படிச்சு முடிஞ்ச பிள்ளைகள். இப்போ நாங்கள் போவோம் இந்த வலகம்பாகம் மன்னன் பற்றிய, அதாவது அவரோட வாழ்க்கையில காணப்படக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு அப்படி கேட்குறாங்களே இல்லையா? பாருங்க, கிளர்ச்சியையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பையும் பார்த்தீங்கன்னா பொறுமையோடு வந்து முறையடித்திருக்கிறார். சில கிளர்ச்சியையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பையும் பொறுமையோடு முறையடித்தமை, அதே போல சமயத்துக்கு சேவையாற்றியிருக்கிறார். நன்றி மறவாமல் இருக்கும் பண்பு. அப்ப யாரிடம் நன்றி மறவாமல் இருந்தார்? குப்பிகல மகாதிச தேரர் காட்டுல தான் இருந்த போது, உண்ண உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது தனக்கு பல வழிகளிலும் அவர் வந்து உதவி புரிந்திருந்தார். அடுத்தது பாருங்க, திரிபீடகத்தை அழிய விடாமல் பாதுகாத்தார். அதே போல மனைவியின் தியாகத்துக்கு கைமாறு செய்தமை. இது அவலம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய பணிகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விடயங்கள். ஓகே, அப்போ எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, வலகம்பாகு மன்னன் வாழ்வில் தெளிவாக காணக்கூடிய விடயங்கள் எவை? வலகம்பாகு மன்னன் வாழ்வில் தெளிவாக காணப்படும், வலகம்பாகு மன்னன் வாழ்வில் தெளிவாக எழுதிக் கொள்ளுங்க பிள்ளை. வலகம்பாகு மன்னன் வாழ்வில் தெளிவாக காணப்படும் விடயங்கள் எவை? சார் ஸ்கிரீன் வரல சார். ஓகே, வலகம்பாகு மன்னன் வாழ்வில் தெளிவாக காணப்படும் விடயங்கள் இவை. சரியா? அப்ப இதுல ஏதேனும் 3 விடயங்களை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஏதேனும் 3 விடயங்கள் எழுதிக் கொள்ளுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட 3 விடயங்களை எழுதிக் கொள்ளுங்க. அப்ப இதுக்குள்ள நீங்கள் எழுதுங்க பிள்ளைகள். இந்த விடயங்கள் சமயத்துக்கு சேவையாற்றியமை, நன்றி மறவாமல் இருக்கும் பண்பு, சரியா, மனைவின் தியாகத்துக்கு கைமாறு செய்தமை. இது 3ஐயும் எழுதிக் கொள்ளுங்க. சார் நான் இதில் எழுதிட்டேன். சார் அப்ப சொல்லிட்டேன். ஓகே வாகனம் எழுதிட்டேன். சரி பிள்ளை. ஓகே சரி, அப்ப இதோட வலகம்பாகு மன்னனும் பாத்தீங்கன்னா நிறைவுக்கு வாரார். சரியா? இப்ப வலகம்பாகு மன்னன் தொடர்பாக வரக்கூடிய கேள்விகளுக்கு எங்களுக்கு வந்து விடை சொல்ல முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். அப்ப கேள்வி எல்லாம் விலங்கல்ல கேள்வி எழுதுறதா சார்? கேள்வி கப்பில் எழுத தேவையில்லை. நாங்கள் இப்போ வாய்மொழி மூலமாக நாங்கள் பார்ப்போம் நம்மளால விட சொல்ல முடியுதா, என்ன மாதிரி எங்களோட கேள்விகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. எக்ஸாம் பேப்பர்ல என்ன மாதிரி கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. சார் எங்க ஸ்கூல்ல இன்னும் தேட்டம் தொடங்கவே இல்ல. தொடங்கலையா? எங்கட ஸ்கூல்லையும் தான் சார். அவங்க நல்ல நேரம் பார்த்து தொடங்கட்டும் பிள்ளைகள், நமக்கு என்ன விளங்குதா? அவங்கள் நல்ல நேரம் பார்த்து தொடங்கட்டும், விளங்குதா? அன்னைக்கு ஒரு நாள் வந்தாங்க எங்க ஹிஸ்டரி மிஸ். சரியா? வந்துட்டு கிரவுண்டுக்கு விட்டாங்க. எல்லாம் போய் எல்லாம் சந்தோஷமா விளையாடுங்கண்டு. சரி, பாருங்க பிள்ளைகள், கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வி பேப்பர்ல, வலகம்பாகுவின் தந்தை யார் என்று கேட்டுக்கிறார். அவ 4 விட தந்திருக்காங்க. கலதீசன், சத்தாதீசன், குட்டகண்ணதீசன். விட வரும் சத்தாதீசன். ஓகே சரியா? 2வது கேள்வி கேட்டுக்கிறாங்க, பிள்ளைகள் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல அவசரப்பட வேண்டாம் பிள்ளைகள்.
சாரி சரியா? பிறகு நான் அப்புறம் யார்கிட்டையும் கேட்காம இந்த பேசாம இருக்கிறாங்கள்ட்ட தான் கேட்க போறேன் பிறகு. சார். சரியா? வலகம்பாகுவின் மனைவி யார்? யார் வலகம்பா? சோமாதேவி சோமாதேவி. ஓகே. அடுத்து பாருங்க, எந்த மன்னனது கால பகுதியில் புலகத்தன் உட்பட்ட தமிழர்களின் 7 தமிழர்களின் படையெடுப்பு இடம்பெற்றது? தாதுசேனனா? யாரோ தாதுசேனன் சொல்றீங்க பாருங்க பிள்ளைகள். எந்த மன்னன் வலகம்பாகு. சரியா? வலகம்பாகு மன்னன் காலப்பகுதிதான் 7 தமிழர்களின் ஆ 7 தமிழர்களின் படையெடுப்பு இடம்பெற்றது. அடுத்து பாருங்க, எந்த மன்னனுக்கு எதிராக தீய அல்லது திஸ்ஸ என்னும் பிராமணன் கிளர்ச்சி செய்தான்? வலகம்பாகு ஓகே. அடுத்தது பாருங்க, குப்பிகல மகாதிஸ்ஸ தேரரால் உதவி அளிக்கப்பட்ட ஆட்சியாளர்? வலகம்பாகு வலகம்பாகு. ஓகே. அப்போ வலகம்பாகு மன்னனால் கட்டப்பட்ட விகாரை? அபேகிரி விகாரை அபேகிரி விகாரை அபேகிரி விகாரை. யாருடைய மைக் இறையுது? அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. அடுத்து பாருங்க, அதாவது அபேகிரி விகாரையை குப்பிகல மகாதிஸ்ஸ தேரருக்கு தானமாக வழங்கியவர்? வலகம்பாகு. ஓகே. அடுத்த கேள்வி பிள்ளைகள், சர்வதேச கல்வி நிலையமாக விளங்கிய விகாரை எது? என்ன விகாரை? அபேகிரி விகாரை. ஓகே. அடுத்தது பாருங்க, புத்தரின் போதனைகள் அடங்கிய நூல் எது? அடுத்து பாருங்க பிள்ளைகள், திரிபீடகத்தை மாத்தலை அழிவிகாரை வைத்து நூலுருவாக்கம் செய்வித்த மன்னன்? வலகம்பாகு. ஓகே. சரியா? அப்ப இதுல யாரோ மாறுபட்டெல்லாம் கதைக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, எந்த மன்னனது காலப்பகுதியில் பொகுமிய திசாய? என்னது? பொகுமிய திசாய என்ற பஞ்சம் அதாவது வந்தது எது? வலகம்பாகு மன்னன். ஓகே. அடுத்து பாருங்க பிள்ளைகள், கல்வெட்டுக்களில் பித்தராஜா என குறிப்பிட்ட மன்னன்? வலகம்பாகு மன்னன். தனது மனைவி பகைவர்கள் கையில் சிக்கிய இடத்தில் சோமாராம விகாரை கட்டியவன்? வலகம்பாகு மன்னன். சரி, நாங்கள் அடுத்து இன்னொரு எக்ஸாம் பேப்பர் பார்ப்போமா? இப்ப இதுல உள்ள எக்ஸாம் பேப்பர்கள்ல அதாவது பார்ட் 1க்குரிய சில கேள்விகள். ஒரு ஆளா கேள்வி கேட்பீங்களா? ஓ சரியா, இன்னொரு எக்ஸாம் பேப்பரை பார்ப்போமா? ஒவ்வொரு காலிகளுங்க சார். ஒவ்வொருத்தையும் நான் ஒவ்வொரு கேள்வி தான் பலமையா கேட்கறது. பிறகு நீங்க கேள்விக்கு விடைய சொல்றாக்கள் விடைய சொல்லி போட்டு பின்னால இருக்கிறாக்களுக்கு நான் கேட்கறதுக்கு முதல்லே சார் நான் சொல்லவான்னு நீங்களே விடைய சொல்றது. கேட்க மாட்டோம் சார். நாங்க கேட்க மாட்டோம் சார். கேட்கறாங்கள்ட்ட கேள்வி கேட்காங்க. சரியா? சரி, அப்ப நான் கேட்கிறேனா? சரியா? சார் இந்த கிளாஸ்ல அதிகமாவே யார் மைக் ஆன் பண்ணாடி இருக்காங்களோ அவங்க கிட்ட கேளுங்க சார். பிள்ளைகள் பாருங்க, இது வலய கல்வி அலுவலகம் கிளிநொச்சி 3ஆம் தவணை பரீட்சை 2020ஆம் ஆண்டு வந்தது. சரியா? அப்போ இதுக்குள்ள இதே பேப்பர் என்கிட்ட இருக்கு. ஸ்வரியா எனக்கு இந்த 9வது கேள்வியை வாட்சி விடைய சொல்லுங்கம்மா. பௌத்த புரித நூலான திரிபீடகம் எந்த மன்னன் காலத்தின் நூலாக எழுதப்பட்டது? வலகம்பாகு. வெரி குட். என்னது? வலகம்பாகு மன்னன் காலப்பகுதியில் நூலாக எழுதப்பட்டது. ஓகே. சரி, நாங்கள் அப்படியே போவோம் அங்கால. சரி, அம்தா
அம்தா 6வதுல 3வது கேள்வி. 6ல 3வது கேள்வியை வாசி விடைய சொல்லுங்க அம்தா. அம்தா எங்க அம்தாட மைக் வேலை செய்யலையே இன்றைக்கு. சர்வரா இருக்கணும். விலங்கலம்மா நான் சொன்ன கதை சொல்ல மாட்டேது. அர்ஷினி அர்ஷினி வழக்கத்தின் மன்னன் பித்தரஜ என அழைக்கப்பட்டமைக்கான காரணத்தை சுருக்கமாக தருக. ம் விடை சொல்லுங்க அர்ஷினி. என்ன விடை? அர்ஷினி சொல்லுங்க. அப்ப அதுக்கு என்ன விடை? டெபிஷன் டெபிஷன் எனக்கு தெரியும். அதுதான் நான் சொன்னது. சரியா? நான் கேட்கிற ஆள் தான் சொல்லணுமா, மற்ற கைக்கூடாது. டெபிஷன் சொல்லுங்க அதுக்கான விடைய. டெபிஷன் வழக்கம் பார்க்கும் மன்னன் ம் பித்தரஜ என்று அழைக்கப்பட்ட காரணத்தை சுருக்கமாக தருக. ம் என்ன விடை? கல்லாட நாகன் இறந்த பின் அவனது மகனை அன்புடன் கல்லாட நாகன் இறந்த பிறகு அவனது மகனை தந்தைக்குரிய அன்புடன் பராமரித்து வந்ததாலதான் அவருக்கு என்ன பேர் வந்தது? பித்தராஜ பிதமகாராஜா அல்லது பித்தராஜா என்ற பெயர் வந்தது. ஓகே சரி, அடுத்தது ஒரு பேப்பருக்கு போவோமா? ஓ ஓ சொல்லுங்கம்மா. சார், கல்லாட நாகனின் மகனுக்கு அம்மா இல்லையா சார்? விலங்கு இல்ல. கல்லாட நாகனின் தாய் மகனுக்கு தாய் குறிப்பிட இல்லை. தாய் தொடர்பான விவரம் அதுல குறிப்பிடப்பட இல்லை. நம்மளோட வரலாறுல மகாவம்சத்திலே குறிப்பிடப்பட இல்லை அது. சார் மகாவம்சம் லைப்ரரியில இருக்குமா? விலங்கு இல்ல. மகாவம்சம் புத்தகம் வந்து லைப்ரரியில இருக்கும். லைப்ரரியில மகாவம்சம் இருக்கு தெரியாது. ஆனா கொழும்பு மியூசியத்துல எல்லாம் இருக்கு. ஆனா பொன்னியின் செல்வன் இருக்கு சார் லைப்ரரியில. ஓ அது இருக்கு. இந்த லைப்ரரி. சரி, உங்களோட அடுத்த லைப்ரரி சார் ஓகே, அடுத்த கேள்வி. இப்ப அமைதியா இருங்க எல்லாரும். அடுத்த கேள்வி. பொன்னியின் செல்வன் வந்து எனது இங்க சங்கத்துல இருக்கிறான பாத்துருக்கேன். ம் அங்க பொன்னியின் என் செல்வன் ஃப்ரெண்ட் வந்து பரவ பண்ணி கொண்டு வருவான் புக்ஸ். கல்கி இந்த பொன்னியின் செல்வன் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே, அடுத்து நெய்ஜில். நெய்ஜில் எங்க? ஓ சார். நெய்ஜில் இந்த 5வது கேள்வியை வாசி விடைய சொல்லுங்க. நெய்ஜில் இடைவெளி நிரப்புறதுக்கு. வளகம்பாகு மன்னனின் மனைவி டேஷ் தேவி ஆவார். சோமாதேவி. வெரி குட். சரி, அடுத்த அஜன் ரெடி ஆகுங்க. அடுத்த கல்விக்கு அஜன் ரெடி ஆகிருங்க. கேள்வி தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். அஜன் ரெடி ஆகிருங்க. அப்ப அடுத்த கல்விக்கு அஜன் இந்த 6வதுல 2வது கேள்விகள்ல ABCD என்று சொல்லி 4 கூற்றுக்கள் இருக்கு. அஜன், அந்த 4 கூற்றுக்கள்ல வலகம்பாகு மன்னனுடன் பொருத்தமான கூற்றை சொல்லுங்க பாப்போம். ABCD என்று சொல்லி 4 கூற்றுக்கள்ல வலகம்பாகு மன்னனுடன் பொருத்தமான கூற்றை மாத்திரம் சொல்லுங்க. திருவீடகத்தை நூலுருவாக்கம் செய்தமை. ஓகே, வெரி குட். திருப்பீடகத்தை நூலுருவாக்கம் செய்தமை. அப்ப அதுதான் வலகம்பாகு மன்னனுடன் தொடர்புடைய கூற்று. ஓகே சரி, அடுத்து பார்ப்போம். ஓகே சரி, அடுத்தது வாதுலன். இதுல வலகம்பாகு மன்னனுடன் தொடர்புடையதை நிரல் B ல தந்திருக்கிறாங்க.
அதை இணைங்க பாவம் வலகம்பாகு மன்னனுடன் தொடர்புடைய ஒரு விடயத்தை. முதலாவது பிக்குனி அனுலாதேவி. இல்ல நான் கேட்கிறேன் வலகம்பாகு மன்னன், எனக்கு அது மட்டும்தான் விட சொல்லணும், மத்தேக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. வலகம்பாகு மன்னனுடன் தொடர்புடைய விடைய நிரல் பியில இருந்து தெரிவு செஞ்சு எனக்கு சொன்னார் சரி. ஓகே ஓகே. சத்தாதீசன். சத்தாதீசன். ஏன் வலகம்பாகு மன்னனுக்கு வலகம்பா சத்தாதீசன்? மன்னனோட அப்பா அவர். வெரி குட். வலகம்பாகு மன்னனின் தந்தை தான் யாரு? சத்தாதீசன். ஓகே சரி, அடுத்தது பாருங்க. சென்னு ஏதாவது இருக்கா? ஓகே இருங்க, அடுத்த கல்விக்கு போவோம். இப்போ சரி வாதிலனுக்கு முடிஞ்சுதான், அடுத்த கல்வி போவோமா மற்ற பார்ப்போம். ஓகே சார் ஆனா அதுல துட்டை முழுவின் சகோதரர் ரெண்டும் வந்திருந்தது சார். விலங்கல்ல அந்த சகோதரர் ரெண்டும் வந்திருந்தது சார், அதுக்கு சத்தாதிசை வரும். கொஞ்சம் விருங்க வரேன். சார் சகோதரர் முன்னாடி கல்வி சார். ஓ சரி பிள்ளைகள், சரி ஓகே ஓகே சரி 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 ஓகேயா சரி. அப்படியாக இருந்தால் சுட்டகைமனின் சகோதரன் வந்திருக்குது மேல, அப்ப சத்தாதீசன் தான் வரும். அப்ப வலகம்பாகு மன்னனுக்கு அப்ப என்ன வரும்? யாரு சார் சொல்றேன்? யாரா சொல்லுங்கள், நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்களேன். பிராமண தீசன் பஞ்சம். பிராமண தீச பஞ்சம். சரியா, அது பொகுமிய திசாய பஞ்சதுதான் பிராமண தீசன் பஞ்சம் என்று தமிழ்ல சொல்றது. சிங்களத்துல பொகுமிய திசாய என்று பஞ்சம். சரியா ஓகே. அப்ப நாங்கள் இப்ப போவோமா அடுத்த விடயத்துக்கு? வெரி குட், கெட்டிக்கார பிள்ளைகள். சரி அப்படித்தான் இருக்கணும். ஓகே சரி அடுத்த இது சரி, அடுத்த இது யாரு சொல்றதுங்கிறது தான் இப்ப பார்க்கணும். பிரகாசன். யாரு? பிரகாசன் சொல்லணும் அடுத்த விடயத்தை. பிரகாசன். ஆம் சார். பிரகாசன் இந்த 20வது கலிய வாட்சி விடைய சொல்லுங்க. பிரகாசன் அபயகிரி விகாரையை கட்டிவித்த மன்னன் வலகம்பா. ஓகே வெரி குட், வலகம்பாகு மன்னன். சரியா, என்ன வாதுலன் நீங்க கோடெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறீங்க வாதுலன்? சரி அடுத்த பேப்பருக்கு போவோமா? சார் ஓ இருங்க பாரு. துட்டகாமன் வேற துட்ட கைமுனை வேறயா? ஓ டூட்டன் காமன் வந்து அவன் எகிப்திய நாகரிகம். துட்டகாய்மன் வந்து இலங்கை மன்னன். ஓ அப்ப இலங்கை ஆட்சி செய்த பண்டைய அரசர்கள். ஓ டூடன் காமனுக்கும் துட்டன் காமனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? துட்டன் காமன் டூடன் காமன் ரெண்டும் ஒரே மன்னன் தான். துட்டகாய்முனு என்பவர் தான் இலங்கை மன்னனா? ஓகே சார். சரி, அப்ப அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பீடம் ஏறிய மன்னர்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பண்டைய அரசர்கள். பண்டைய அரசர்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய பேர் கேட்போம். சரியா, அப்போ அனுராதபுரம் ஏன் அத்வசிட்ட கேள்வி ஒன்று கேட்டது. சரியா, அப்போ இலங்கையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல உங்களோட மாகாண படத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அனுராதபுரம் இருக்கு. சரியா, அப்ப அனுராதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர்கள்ல நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். பண்டுகாபேன், தேவநம்பிய தீசன், துட்டகைமுனு மன்னன், அடுத்ததாக வலகம்பாகு மன்னன் பார்த்தது. சரி, அடுத்ததாக இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வசவ மன்னன். வசவனுக்கு தாசேனன். அப்ப இன்றைக்கு வந்து நாங்க பார்க்க போறது என்னது? வசவ மன்னன் தான் நாங்க பார்க்க போறது. சரியா ஓகே. அப்போ
ஓ பாருங்க பிள்ளைகள், இந்த வசப மன்னன் லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவன். சரியா? வசப மன்னன். அப்ப இவருடைய வாழ்க்கை வரலாறத்தை நாங்க பார்க்க போறோம். இந்த வசபன் வந்து பாத்தீங்கன்னா லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவன். சரியா? அப்போ வட இலங்கையின் இராணுவ தளபதியாக இருந்த அவர் தனது மாமனின் கீழே தான் இந்த வசவன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வேலை செய்து வந்தார். சரியா? அப்போ இலங்கையின் வட பகுதியில, அதாவது அவருடைய வசவனது மாமா வந்து இராணுவ தளபதியாக இருந்த போது, இவன் அந்த மாமாவின் இராணுவ அதாவது படையில ஒரு இராணுவ வீரனாக என்ன செய்தான், வேலை செய்து வந்தான். இந்த காலப்பகுதியில அனுராதபுரத்தை ஆட்சி செய்தவன் சுபகராஜ என்ற மன்னன் தான். அப்ப அனுராதபுரம் உட்பட்ட நாட்டை வந்து ஆட்சி செய்து வந்தான். என்னது? சுபகராஜ என்பவன் நாட்டை ஆட்சி செய்து வந்தான். அப்போ ஒரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த சுபகராஜன் அவனுடைய ஆஸ்தான ஜோதிடன் ஒருவன் இருந்தார். அரண்மனையில ஆஸ்தான ஜோதிடன் ஒருவர் இருக்கிறார். அப்ப அந்த ஜோதிடன்கிட்ட போய் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அப்போ அரசர்கள் உங்களுக்கு தெரிந்தான பிள்ளைகள், இந்த ஜோதிடர்களை கூப்பிட்டு குறிப்புகள் கேட்கறது வழக்கம். சரியா? அதாவது எதிர்காலத்துல வந்து என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறும் அப்படி இப்படிலாம் கேட்கறது வழக்கம். அப்ப சுபகராஜனும் என்ன செய்யறாருன்னு கேட்டால், தனது ஆஸ்தான ஜோதிடர்கிட்ட போய் என்ன செய்யறார், குறிப்பு அதாவது ஜோதிடர்கிட்ட போய் கேட்கிறார். எதிர்காலத்துல எப்படி இந்த ஆட்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி அப்படி இப்படின்னு செய்யறதுல சுபகராஜன் எதிர்பாராத ஒரு விடயத்தை என்ன செய்யறார், ஜோதிடன் கூறுறார். சரி, அப்ப என்ன விடயம் என்று சொல்லி பார்ப்போம். அதாவது என்னன்னு கேட்டால், என்ன விடயம் கேட்கிறாருங்க, அதாவது வசபன் என்ற பெயருடைய ஒருவன். சரியா? அப்போ சுபகராஜன் அதாவது ஜோதிடன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போய் சொல்லுவீங்களா? அதாவது லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த வசபன் என்பவன் இலங்கையின் வட பகுதியில உங்களோட மாமா வந்து இராணுவ தளபதியாக இருந்த போது இந்த இராணுவத்துல வந்து ஒரு வீரனாக வந்து சேவையாற்றி வந்தார். இந்த கால பகுதியில இலங்கை முழுவதையும் ஆட்சி செய்த மன்னன் வந்து சுபகராஜ என்ற மன்னன் தான் இலங்கை முழுவதையும் ஆட்சி செய்தார். அப்போ ஒரு நாள் இந்த சுபகராஜன் தனது ஆஸ்தான ஜோதிடனை போய் அதாவது சந்தித்து எதிர்காலத்தை தனது ஆட்சி தொடர்பான விடயங்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார். கேட்க ஜோதிடன் வந்து ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவலை சொல்றாரு. என்னென்னால், வசபன் என்ற பெயருடைய ஒருவன் சரியா உனது ஆட்சியை வந்து எதிர்காலத்தில் கைப்பற்றி இலங்கை முழுவதுக்கும் அரசனாவான்னு சொல்லிடுறார். என்னது? வசபன் என்ற பெயருடைய ஒருவன் இலங்கை முழுவதையும் கைப்பற்றி எதிர்காலத்தில் நாட்டில் அரசனாவான் என்று சொல்லி சுபகராஜனிடம் ஜோதிடன் சொல்றார். சுபகராஜனுக்கு சரியான கோபம் வந்துட்டு. இதை கேட்ட உடனே சுபகராஜனுக்கு சரியான கோபம் வந்துட்டு, அப்ப சுபகராஜனுக்கு ஜோதிடன் இவ்வாறு சொன்ன விடயம் அதாவது நாடு முழுவதும் அதாவது பரவுது. எல்லா இடங்களையும் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் பரவுது. பரவ மன்னன் என்ன செய்யறான்னு கேட்டால், சுபகராஜன் அதாவது தனது படை வீரர்கள், அமைச்சர்கள், சேனாதிபதிகள் எல்லோரையும் அழைத்து சொல்றான், வசபன் என்ற பெயருடைய அனைவரையும் கொலை செய்யும்படி சொல்றான். சரியா? நாட்டில் இருக்கக்கூடிய அப்ப வசபன் என்ற பெயருடைய ஒருவன் தானே அரசனாக போறான், அப்படித்தானே சொல்றாங்க. ஜோதிடன் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். அப்ப வசபன் என்ற பெயருடைய அனைவரையும் கொலை செய்துட்டா சரிதானே பிள்ளை? அப்ப வசபன் என்ற பெயருடைய அனைவரையும் கொலை செய்யும்படி என்ன செய்யறார், கட்டளை இடுறார். அப்ப இந்த கட்டளை நாடு முழுவதும் பரவ வசபனின் மாமாவின் மனைவி பொத்த, அவளோட பேர் பொத்த. சரியா? அப்ப அவள் சுபகராஜன் கட்டளை பற்றி அதாவது அப்போ வசபண்ட மாமா சரியா இராணுவ தளபதியா இருக்கிறதால இப்போ அவருக்கு இந்த விஷயம் வந்து டிரெக்டா வந்து அப்போ அவர் கேள்விப்பட்டுருச்சு. அதே போல வசபண்ட மாமாவின் மனைவி பொத்த என்பவர் இந்த விடயத்தை கேள்விப்பட்டு சுபகராஜன் கட்டளை பற்றி வசபன்கிட்ட சொல்றார், நீ கொஞ்ச காலத்துக்கு மறைஞ்சி வாழ், நீனும் வசபன் என்ற பேருடைய சொல்லி தெரிஞ்சா மன்னன் வந்து உன்னையும் வந்து கொலை செய்திருவான்னு சொல்றார். வசப மன்னன் கொஞ்சம் காலம் அப்போ மறைந்து வாழ்றதுக்கு வந்து விருப்பம் இல்லை வசபனுக்கு. இப்ப வசபன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இப்ப வசபன் என்ற பெயருடைய எல்லாரையும் கொலை செய்தியாச்சு. இப்ப நாட்டுல வசபன் என்ற பெயருடைய யாரு மாத்திரம் மிச்சம் இருக்கிறது? தான் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கிறான்.
வசவன் மன்னன். அப்போ விலங்க இல்ல எல்லாருக்கும் விளக்கமா? ஓ சார். எல்லாருக்கும் விளக்கம். அப்போ வசவன் என்ற பெயருடைய எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. தான் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கு. அப்ப மாமாவின் மனைவி அப்படிதான் சொல்றா, எல்லாரையும் கொலை செய்துட்டாங்க. சரி, அப்ப நீ மாத்திரம் தான் இருக்கிற அப்படின்னு வசவண்ணனுக்கு என்ன தோணுதுண்டா, அப்ப எதிர்காலத்துல நான் தான் சார் நாட்டின் அரசனா வருவனோ. சரி, அப்ப நான் மட்டும் தானே இருக்கிறேன் வசவண்ணன் பெயருடைய. அப்ப சார் அதை ஓ சொல்லுங்க. சார் இப்ப அவன் பார்த்தான் வெவ்வேறுபட்ட நாட்டையும் அந்த வசவன் இருக்கலாம் தானே. வெவ்வேறுபட்ட நாட்டுல இல்ல, ஜோதிடன் சொன்னது நாட்டுக்குள்ள. எங்களோட நாட்டுல வசவன் என்ற பெயருடைய ஒருவன் ஆட்சிக்கு வருவான்னு தான் சொல்லியிருக்கிறார். சரியா? ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, அப்ப மாமாவின் மனைவி சொல்றா, அதாவது இப்ப நீ மட்டும் தான் இருக்கிற, மத்த ஆக்கள் எல்லாம் வசப்பன் 2 பேருடைய ஆக்களை தேடி கொலை செய்யிட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் அமைதியாக மறைஞ்சு கொஞ்ச காலம் வாழ அப்படின்னு சொல்றா. அப்ப இதுக்கு வசப்பனுக்கு விருப்பம் இல்லை. வசப்பனுக்கு இப்ப மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிருச்சு என்னன்னு கேட்டால், நான் தான் அடுத்து இந்த நாட்டுக்கு ஆட்சியாளனா வரப்போறேன். ஏன்னா வசப்பன் என்ற பேருடைய எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ வசவண்ட வம்சம் வந்து அரச வம்சம் இல்லையா சார்? ஓ அவருடைய வம்சம் அரச வம்சம் இல்ல. நான் அங்கால பின்னால அந்த கதைகள் எல்லாம் சொல்றேன். நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னது போல நான் முழுமையா சொல்லி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. சரியா? அங்கால எல்லா அவன் விளக்கங்களும் வந்து இளம்பகாரன வம்சத்தை சேர்ந்தவன். பிள்ளைகள் நான் அங்கால உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். அதை இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி முதல்ல சொல்லிட்டேன். சரியா? ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள். அப்போ இவர் என்ன செய்யறார்? மறைந்து வாழ விருப்பம் இல்லை. சரியா? அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், இவர் சொல்றார், நான் ஒரு மன்னனுக்கு எதிராக போர் செய்ய போறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். அறிவிக்க மாமாவின் மனைவி பொத்த இதை போய் என்ன செய்யறார்? வசவனது மாமாவுக்கு அறிவிக்கிறார். ஆனால் சுபகராஜனது படையின் சேனாதிபதியாக இருக்கிறவர் தான் யாரு? வசவனது மாமா. அவர் ஆணவ படையின் தளபதியா இருக்கிறார். அப்ப அவர் அரசனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? வசவனது மாமாவுக்கு இருக்குது. வசவனது மாமா இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இல்ல, நான் அரசனை கொலை செய்ய விட மாட்டேன் என்று சொல்ல வசவனுக்கும் தனது மாமாவுக்கும் தான் முதலாவது போர் நடக்குது. அப்ப வசவன் என்ன செய்யறான்னு கேட்டால், முதலாக தனது மாமாவை கொலை செய்கின்றான். கொலை செய்ததுக்கு பிறகு தன்னோடு, அதாவது ஒரு படை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் சுபகராஜனையும் கொலை செய்து ஆட்சியை கைப்பற்றி கொள்கின்றான். சரியா? அதாவது தனது மாமாவை முதலாவதாக கொலை செய்கிறான். பிறகு பாத்தீங்கன்னா சுபகராஜனையும் கொலை செய்து அனுராதபுரத்தின் ஆட்சியை கைப்பற்றி கொள்கின்றான். சரியா? அப்ப உங்களுக்கு விளக்கமா? அப்ப இப்படிதான் வசவன் அனுராதபுரத்துக்கு ஆட்சிக்கு சொல்லுங்கம்மா. ஏன் சார் வசவன் அவரை சொந்த மாமாவை கொலை செய்தவர்? ஆட்சியை கைப்பற்றதுக்காக. ஏன் நாங்கள் அதுக்கு பிறகு ஏன் நீங்க பண்டுகாபய மன்னன் தனது மாமன்மாரை கொலை செய்யலையா? செய்தார் சார். ஓ, அதே போலதான் அவருக்கு அது தெரியாதே சார். அவர்தான் நம்மட மாமா. தெரிந்து தானே அதாவது கொலை செய்தாரு. அதுலயே சொல்லிருந்தது தானே. சரியா? ஆட்சி அதாவது கைப்பற்றதுக்கு மாமன்மாரோட போர் செய்யணும்னு சொல்லி, அதனால தானே அபயன் தன்னை ஆனா வசவன் வளர்த்தவர். ஆனா பண்டுகாவனுக்கு அப்படி இல்லையே சார். விலங்க இல்ல, வசவன் மாமா தானே அவரை வளர்த்தவர். வசவன் மாமா அவரை வளர்த்திருந்தாலும் பண்டுகாபயனுக்கு அபயனை தெரிஞ்சுதானே அபயன் ஆட்சியை கொடுக்கிறான். விளங்குதா? ஏன் அதே போல பாத்தீங்கன்னா அப்ப அப்படி நடக்கிறது பிள்ளைகள். அதாவது தந்தை மகனை கொலை செய்யறது, மகன் தந்தையை கொலை செய்யறது, சகோதரன் அப்பாவை கொண்டவன். ஓ காசியப்பனையும் பாத்தீங்கன்னா தாரசேனன் தனது தந்தையை கொலை செய்தார். ஓகே பிள்ளைகள், சரி. நாங்க அப்ப இது தொடர்பான விடயங்கள் கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. என்னடா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. இன்னொரு நிமிஷம் தான். அங்க ஊர் மக்கள் வசவன் என்ற பேரை நான் கொள்றேன்டா, அவங்களோட பேர் வசவன் இல்லாட்டி விட்டுருவாங்களா? வசவன் என்ற பேருடைய ஆக்களை மாத்திரம் கொலை செய்ய சொன்னார் மன்னன். அவங்க பொய் சொல்ல விலங்க இல்ல, அவங்க பொய் சொல்லலாம் தானே. அவங்க பொய் சொல்லலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியும் ஊர்ல எல்லாம் பதிவு இருக்கு தானே, பேர் இருக்கு தானே. இப்ப இவ்வளவு காலமாக என்னைய வசவன் கூப்பிட்டு கொண்டு வந்துட்டு ஊர் மத்தியில திடீரென்று சொல்லி நான் பொய் சொன்ன ஊராக்கள் காட்டி கொடுக்க மாட்டாங்களோ? கொடுப்பாங்க சார். சரி பிள்ளைகள், ஓகே. மீண்டும் நாங்கள் அப்ப அடுத்த கிளாஸ். God bless you sir. Okay, thank you. God bless you. Good night. Take care. Bye பிள்ளைகள். God bless you. Good night.